வெல்கம் டு வஹி டிவி வேர்ல்ட் யூடியூப் சேனல். 2 லட்சம் வீரர்களை புதிதாக படையில் சேர்த்த ஹமாஸ். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சரின் அறிவிப்பால் இஸ்ரேல் கடும் அதிர்ச்சி. காசாவில் ருத்ர தாண்டவமாடிய ஹமாஸ். ஆக்கிரமிப்பு தரத்தில் அடுத்தடுத்து உயிர் பலி. ஒரே நடவடிக்கையில் 3 வீரர்களை இழந்த இஸ்ரேல், பலர் காயம். ஹமாஸ் தனது படையில் 2 லட்சம் பேரை புதிதாக சேர்த்துள்ளதாக ஈரான் பரபரப்பு தகவலை வெளியாகியுள்ளது. அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலுக்கு முன்பு ஹமாஸ் படையில் வெறும் 30,000 வீரர்கள் மட்டுமே இருந்த நிலையில் இஸ்ரேலின் தொடர் இனப்படுகொலைகளால் பாலஸ்தீனர்களிடையே ஹமாஸிற்கு ஆதரவு அதிகரித்து சுமார் 2 லட்சம் வீரர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியிருப்பதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கணக்கின்படி காசாவில் ஹமாஸ் வீரர்கள் 50,000 பேர் இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ள நிலையில் உண்மையில் 2 லட்சம் பேரை ஹமாஸ் படையில் சேர்த்துள்ளதாக ஈரான் விளக்கியுள்ளது. நெத்தன்யாஹு காசாவில் நடத்தும் போர் வீணானதொன்று என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி கூறியுள்ளார். 12 நாள் போரில் வெற்றி பெற்றதாக இஸ்ரேல் கூறிக்கொள்வது ஒரு மாயை என்றும் மேலும் தெரிவித்துள்ளார். காசா இஸ்ரேல் படையின் புதைக்குழி. நெத்தன்யாஹு போர்க்குற்றங்களுக்காக கைது செய்யப்பட உள்ளார் என்று அலெக்சி குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் 40 ஆண்டு கால அணு ஆராய்ச்சியை வெறும் 12 நாளில் அழித்துவிட்டதாக நெத்தன்யாஹு கூறியுள்ளார். உண்மையில் நடந்தது என்னவென்றால், இஸ்ரேலால் கொல்லப்பட்ட ஒவ்வொரு ஈரானிய விஞ்ஞானிகளும் தங்களை போல 100 பேரை உருவாக்கிவிட்டு சென்றுள்ளனர். ஈரான் அடித்த அடியில் உடைகளை கூட அணியாமல் நிர்வாணமாக ஓட்டமிட்டார் நெத்தன்யாஹு. இஸ்ரேலின் ரகசிய தளங்களை துல்லியமாக தாக்கினோம் என்றும் அலெக்சி கூறியுள்ளார். ஈரானால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய தங்களுக்கு நிதி கொடுக்குமாறு தற்போது அமெரிக்காவின் காலை பிடித்து நெத்தன்யாஹு கெஞ்சி வருகின்றார் என்றும் அலெக்சி கூறியுள்ளார். காசாவில் ஆக்கிரமிப்பு படையினர் 3 பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு ஒருவர் காயமடைந்துள்ளார். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டே மறுபக்கம் அப்பாவி பாலஸ்தீனர்களை போர் குற்றவாளி நெத்தன்யாஹு அரசு கொன்று குவித்து வருகின்றது. இந்நிலையில் பாலஸ்தீன போராளி குழுக்களும் தங்களது தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகிறது. கடந்த சில நாட்களில் மற்றும் 6 பேருக்கு மேற்பட்ட ஆக்கிரமிப்பு படையினர் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் திங்கட்கிழமை கிழக்கு காசா சிட்டியில் ஆக்கிரமிப்பு வீரர்களை குறிவைத்து பாலஸ்தீனிய போராளி குழு நடத்திய தாக்குதலில் சம்பவ இடத்திலேயே 3 பேர் கொல்லப்பட்டனர். ஒருவர் படுகாயமடைந்து ஹெலிகாப்டரில் இஸ்ரேலுக்கு தூக்கி செல்லப்பட்டார். கடந்த வெள்ளிக்கிழமை அல் கசாம் படை வெளியிட்ட அறிவிப்பில் ஆக்கிரமிப்பு வீரர் ஒருவரை உயிருடன் பிடிக்க நடந்த சண்டையில் அவர் கொல்லப்பட்டதாக அறிவித்துள்ளது. காஞ்சியோரிஸில் பட்டப்பகலையில் நடந்த இந்த சம்பவம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் சுமார் 2 வருட கால போரின் கடும் தோல்வியை காட்டியுள்ளது. மேலும் இது போன்ற பரபரப்பான செய்திகளுடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்.